உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் யாவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்தை சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாளில் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனம். இந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றான். நான் சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. இந்த அடிப்படையில் நான் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அதில் குறிப்பாக கடந்த நாளில் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று அந்த அனுபவத்தை வரை நடத்தினோம். இந்த நாளில் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 44ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். அடுத்த வசனம். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும், தாயினுடைய கற்பத்திலிருந்தே உன்னை உருவாக்கினவரும், நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. அதாவது தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டதின் நோக்கம், ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக தேவன் தெரிந்து கொண்டார். ஒவ்வொரு நோக்கத்துக்காக ஒவ்வொருவரை அழைக்கிறார். அழைத்து அதில் தெரிந்து கொண்டு தேவன் எப்படியெல்லாம் பயன்படுத்தி வருகிறார். இதனுடைய காரியத்தை தான் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இதனுடைய காரியங்களை இந்த நாளில் பிதாவாகிய தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியை அபிஷேகித்து, அந்த அபிஷேகிக்கப்பட்ட மனிதர் மூலமாக கடந்த காலத்தில் இருந்த பரிசுத்தவான்கள் வெளிப்படுத்தி காட்டுகிறார். இங்கே ஈசாக்கின் குமாரனாகிய யாக்கோபை தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி நினைப்பூட்டி காட்டுகிறார். எப்படி நினைப்பூட்டி காட்டுகிறார்? 2 தன்மையோடு எடுத்து காட்டுகிறார். யாக்கோபே, இஸ்ரவேலே. இந்த யாக்கோபும் இஸ்ரவேலரும் 2 நபர்களா? ஒரே நபர். அப்போ ஒரு நபருக்குள் ஒரு நபரை 2 விதத்தில் அழைக்கிறார். 2 விதத்தில் அழைக்கிறார். ஒன்று, அவர் அழைக்கிறது இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே. அப்போ யாக்கோபா இருக்கும்போது அவரை என் தாசன் என்று சொல்லுகிறார், என்னுடைய தாசன் என்று சொல்லுகிறார். அடுத்து அவர் சொல்லும்போது இஸ்ரவேல் என்று சொல்வதற்கு முன்பாக நான் தெரிந்து கொண்டேன் சொல்லுகிறார். அப்போ தாசன்கிறது வேறே, தெரிந்து கொள்ளப்படுகிறதுங்கிறது வேறே. தாசன் என்பது ஒரு பொதுவான ஒரு ஐக்கியத்தை காட்டுகிறது, அல்லது பொதுவான ஒரு அன்பை காட்டுகிறதா இருக்கிறது, அல்லது பொதுவான ஒரு பிரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் இஸ்ரவேல் என்று சொல்வதற்கு முன்பாக என்ன சொல்கிறார்? நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல். அப்போ பொதுவான ஒரு அனுபவத்தில் இருந்து ஒரு முக்கியமான ஒரு அனுபவத்துக்குள் கொண்டு போறது தான் தெரிந்து கொள்ளப்படுகிறது. அந்த அபிஷேகம் என்பது ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனுக்கு என்று கொடுக்கிற ஒரு அனுபவங்கள். அப்போ இப்பொழுது என் தாசன் என்று சொன்னவர் அடுத்து என் தாசனாய் இஸ்ரவேலே என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் என் தாசனாய் இஸ்ரவேலே என்று சொல்லாமல் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே. அப்போ இது எதை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது என்று சொன்னால், ஒரு பிறப்பின் அனுபவத்தில் வளர்கிற ஒரு வளர்ச்சி வேறே, தெரிந்து கொள்ளப்பட்ட பின்பு அவனை வளர்க்கப்பட வேண்டிய விதம் வேறே. அந்த அனுபவம் வேறே, இந்த அனுபவம் வேறே. ஒரு மனுஷனுக்குள் 2 விதமான அனுபவங்கள் இருக்கிறது.
அதில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு ஒரு அனுபவம் அவனை விட்டு விலகி போக வேண்டும். அது விலகி ஒரு புதிய அனுபவத்துக்குள் கடந்து வர வேண்டும். யாக்கோபு என்கிற அனுபவங்கள் அது ஒரு மனிதனுக்கு ஒரு கொஞ்ச காலங்கள் தான். அந்த அனுபவத்திலிருந்து அவன் அடுத்த நிலைக்கு வர வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். அதை தான் பிதாவாகிய தேவன் தீர்க்கதரிசியாகிய ஏசாயா மூலமாக அதை எடுத்து இன்னைக்கு நமக்கு காட்டுகிறார். இன்றைக்கு இந்த காலையில நம்மளோடு பேசுகிற ஒரு காரியம் எது என்று சொன்னால், நீ யாக்கோபாக இருந்தது போதும், நீ யாராக மாறு? தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர். பொதுவான இஸ்ரவேலர் ஒன்று இருக்குது, ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர் ஒன்று இருக்கிறார்கள். நான் ஒரு பொதுவான யாக்கோபு ஒன்று இருக்கு, தாசனாகிய யாக்கோபு என்றும் ஒன்று இருக்கிறது. அவ காலங்கள் பாருங்க நிறைய மாற்றங்களை சந்திக்கிறது. ஒரு மனிதருக்குள் நிறைய மாற்றங்கள் சந்திக்கப்பட வேண்டும். ஒரே நிலையில் அல்ல, வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும், வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கும். வளர்ச்சி இல்லை என்று சொன்னால் அது நம்முடைய பின்மாற்றத்தை காட்டுகிறது, அல்லது நாம் தேவனை அறிகிற அறிவில் நாம் என்ன சில முயற்சி அற்றவர்கள் என்று காட்டுகிறது. அந்த உருவாக்குதலை நான் விரும்பல, அந்த உருவாக்குதலை என்ன செய்ய விரும்பல. யாக்கோபு என்பது பிறப்பிலே உருவாக்கப்படுகிறது, ஆனால் இஸ்ரவேல் என்பது சத்தியத்தினால் உருவாக்கப்படுகிறது, வசனத்தினாலே உருவாக்கப்படுகிறது, வசனத்துக்கு கீழ்ப்படிய பண்ணுகிறது. இது எது ரெண்டு விதத்தை காட்டுகிறது. ஆனா பாருங்க, இந்த இஸ்ரவேல் என்பது தேவனுடைய ஜனம், யாக்கோபு என்பது ஈசாக்கின் ஜனம். இப்படி ஈசாக்கின் ஜனத்திலிருந்து தேவனுடைய ஜனமாக மாறணும். இதுதான் புதிய பாட்டில் ஞானஸ்தானத்தின் அடிப்படையில் கடந்து வருகிறோம். பொதுவான இந்த உலகத்தில் இருந்து நாம் நினைச்சுகிறோம், முதல்ல இயேசு யார் என்பதை அறிகிறோம், இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிகிறோம். அதற்கு பின்பு அந்த இயேசுவின் உபதேசத்துக்குள் கடந்து வருகிறோம். உபதேசத்துக்கு கடந்து வருகிறோம். இயேசு என்பது பொதுவாக அறிகிறது என்ன? அவர் நம்முடைய நோய்களை குணமாக்குகிறவர். இயேசு என்கிறவர் நமக்கு அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவர். அந்த அடிப்படையில் அவர் தெரிகிறோம். இயேசு நல்லவர் என்று தெரியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உபதேசத்தை பண்ண ஆரம்பிக்கிறார். உபதேசத்தை பண்ண ஆரம்பித்த உடனே இப்பொழுது இயேசுவுக்கு எதிராக ஒரு கூட்டம் எழுப்புகிறது. இயேசுவுக்கு எதிராக அநேகர் குற்றச்சாட்டுகளை சொல்கிறார்கள். இவர் இப்படி நடக்கவில்லை, இப்படி செய்யவில்லை, இதை பேசுகிறார், அதை பேசுகிறார் என்று சொல்கிறார்கள். அந்த சீசர்களுக்கும் இந்த சீசருக்கும் வித்தியாசம் இருக்கிறது, இவர்கள் இப்படியெல்லாம் படுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். இயேசுடைய உபதேசத்தை சொல்ல சொல்ல என்ன செய்கிறார்கள்? எதிர்ப்புகளும் போராட்டங்களும் அதிகமாக மாறுகிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது நாம் சத்தியத்துக்குள் நடக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது இந்த உலகத்தில் எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய எதிர்ப்புகள் எப்படி வரும்? எந்த நிலையை சந்திக்க வேண்டும் சொன்னால், உன் கண்ணு முன்னாடி என்ன தவறான காரியங்கள் எழுப்பி நிற்கும் போது உன்னால் மாம்சத்தில் யுத்தம் பண்ண முடியாது. யுத்தம் பண்ண முடியாதபடிக்கு ஒரு பெரிய போராட்டத்தை நீ சந்திக்க வேண்டியிருக்கும். சத்தியம் இல்லைன்னு சொன்னா நீ பிரச்சனை ஈஸியா கடந்து போக முடியும், சூழ்நிலை ஈஸியா கடந்து போக முடியும். ஏனென்றால் ஒருத்தர் கத்தி எடுத்தா நீனும் ஒரு கத்தியை எடுக்க முடியும், ஒருத்தர் கல்லை எடுத்தா நீ கல்லை எடுக்க முடியும். ஆனா இப்பொழுது என்ன செய்ய முடியாது? அப்படி செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? இப்பொழுது நீ யாக்கோபாக இல்லை. யாக்கோபுடைய நோக்கம் என்ன? நான் எல்லாரையும் விட ஆசீர்வாதமா இருக்கணும், எப்படியாவது ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க வேண்டும். அதனால யாக்கோபு என்றாலே எத்தன் என்று வேர். யாக்கோபு என்றாலே என்ன பேரு? ஏமாற்றுகிறவன். இந்த உலகம் ஏமாற்று உலகம், பொய்யின் உலகம். அவர்களுடைய சுபாவங்கள் ஏமாற்றி எப்படியாவது எதையாவது செய்து தன்னை ஒரு பெரிய ஆளாய் காட்ட வேண்டும், தன்னை ஒரு பலவானாய் காட்ட வேண்டும் என்று இந்த ஆவியனுடைய வல்லமை நடத்திப்பு இருக்கும், எத்தனாக காணப்படும். ஆனால் இஸ்ரவேலாய் மாறிட பின்பு இந்த சுபாவத்துக்கு எதிர்த்திருக்க வேண்டியதா இருக்கும். உன்னால முடியும், ஆனால் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. இப்படி பெரிய போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறோம். அதனால்தான் உலக போராட்டங்கிறது வேறே, ஆவிக்குரிய போராட்டங்கிறது வேறே. ஆவிக்குரிய போராட்டம் நீ ஆவியிலே தான் ஜெயிக்க வேண்டுமே தவிர மாம்சத்தில் செயல்பட முடியாது. ஏனென்றால் இது யாக்கோபா இருந்த சரீரம், யாக்கோபா இருந்த ஆத்துமா, யாக்கோபா இருந்த ஆவி, இந்த மூன்று இப்பொழுது என்ன செய்கிறது?
பிரித்தெடுக்கப்படுகிறது. அதனால அது புதிய ஏற்பாடிலே ஞானஸ்நானத்தின் அடிப்படையில் நாம் என்ன செய்கிறோம்? பிரித்தெடுக்கப்படுகிறோம். ஞானஸ்நானத்தின் அடிப்படையில் தான் நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினால நீ ஒரு தேவனுடைய பிள்ளை அல்ல. அது என்னுடைய பெயர்ல நான் ஒரு கிறிஸ்தவ அடையாள பெயரை வைத்திருக்கிறதுனால நீ ஒரு கிறிஸ்தவன் அல்ல. நீ ஒரு கிறிஸ்தவனுக்கோ கிறிஸ்துவுக்கு சம்பந்தமே கிடையாது, கிடையவே கிடையாது. எப்பொழுது நான் கிறிஸ்தவனாக மாறுகிறேன்? இந்த இயேசுவை குறித்து நன்றாக அறிகிறேன், இயேசுடைய உபதேசத்தை கேட்கிறேன். அவருடைய உபதேசத்தை கேட்டு இப்பொழுது அந்த இயேசு யார் என்பதையும் நான் அவருடைய பிள்ளையாய் மாற வேண்டும் என்று விரும்பும் போது அதற்கு அடையாளமாக என் பாவ சென்ம சுவாவத்தை தண்ணீர் மூழ்கினாலே அதை சாகடித்து நான் ஆவிலே பிறக்கிறவனாய் மாறுகிறேன். அதனால்தான் சபை என்பது பாருங்க, சபை கூடுதலில் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால பொதுவாக நான் சொல்கிறது, சபை என்பது எல்லாமே சபை கிடையாது என்பதை முதல்ல தேவனுடைய பிள்ளைகள் விலகிக் கொள்ள வேண்டிய காரியம். ஆனா எல்லா அடையாளங்களும் சபையில் இருக்கும், எல்லா தன்மைகளும் இருக்கும், எல்லா காரியங்களும் இருந்தாலும் வசனத்தின் அடிப்படையில் தான் நாம் எது தேவனுடைய சபை, எது உலக சபை என்பதை விளக்கிக் கொள்ள முடியும். இந்த உலகத்தில் உலகத்துக்காகவே இருக்கிற சபைகள் உண்டு, உலகத்தாரை போல வாழ்கிற சபைகள் உண்டு, உலகத்தாரை போல செய்கிற எல்லா சபைகளும் உண்டு. ஆனால் தேவனுக்கென்று தெரிந்தெடுத்துக்கிட்ட இஸ்ரவேலின் தேவனுடைய சபை ஒன்று இருக்கிறது. இஸ்ரவேலின் தேவன் ராஜரிகம் பண்ணுகிற ஒரு சபை ஒன்று இருக்கிறது. அந்த சபையில் மனிதன் விரும்புகிறது நடப்பதில்லை, மனிதனுடைய சுபாவங்கள் அங்கே செயல்படுவதில்லை, தேவனுடைய விருப்பம் மட்டும்தான் இருக்கிறது. ரொம்ப சரியாக சொன்னால் அப்போஸ்தலருடைய காலத்துக்கு பின்பாக உருவாக்கப்பட்ட சபை மிகவும் எளிமை உள்ளதாக இருந்தது, மிகவும் குறைவுள்ளதாக இருந்தது, சாதாரண இடங்களில் இருந்தது. ஆனால் அதனுடைய அதிகாரமோ வல்லமை உள்ளதாக இருந்துச்சு. ஏனென்றால் அந்த இடத்துல மனுஷனுடைய ஆளுகை இல்லை, தேவன் ராஜரிகம் பண்ணினார். அப்போஸ்தலர்களை படித்து பார்க்கும்போது அப்போஸ்தலருடைய காலங்களில் ஒரு கணவன் ஒரு மனைவியும், எனக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம், ஆனால் நான் அப்படியே சொல்லிட்டு போறேன். தேவனுடைய சபைக்குள்ள தேவனுடைய ஊழியக்காரர் இடத்தில் ஒரு கணவன் மனைவியும் வருகிறார்கள். அவர்கள் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறார்கள், உபதேசத்தை கேள்விப்பட்டு இப்பொழுது அவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள், நாமும் இந்த சபைக்குள் ஐக்கியமாக மாற வேண்டும், இந்த சபையோடு இணைக்கப்பட வேண்டும். அந்த சபையுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், ஒருவனும் எதையும் தனக்கென்று வைத்துக் கொள்ளக்கூடாது, தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளவே கூடாது, எல்லாவற்றையும் பொதுவாக வைத்திருக்க வேண்டும், பொதுவாக வைத்திருக்கணும். இந்த ஒரு சிஸ்டம் இருக்கிறது. இதை பற்றி அவர் கேள்விப்படுகிறார்கள், அந்த உபதேசத்தை நம்புகிறார்கள், நம்பி இப்போ தீர்மானத்தை எடுக்கிறார்கள். தனக்கு இருக்கிற ஆஸ்தியை விற்கிறார்கள், விற்று அதனுடைய கிரயத்தை எடுத்து வைத்துக் கொண்டு இப்பொழுது தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிறார். பிரவேசிக்க போகும்போது அங்கே ஒரு சம்பவம் மனதில் ஒரு எண்ணம் வருகிறது. திடீரென்று யாக்கோபின் சுபாவம் வருகிறது. யாக்கோபின் சுபாவத்தின்படி ஒருவேளை ஏதோ நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நமக்கென்று ஏதாவது இல்லாமல் போன என்ன செய்து விடுது என்று நினைத்து வித்ததில் ஒரு பகுதியை தங்களுக்கென்று எடுத்து வைத்துக்கொண்டு இப்பொழுது கணவன் வருகிறான். ஐயா, எங்களுடைய ஆஸ்தியை வித்தோம், இதை கொண்டு நாங்கள் இதை சபையில் கொடுத்து விடுகிறோம் என்று. உடனே கேட்கிறார், இவ்வளவுக்கு தானே வித்தாயா? ஆம், இவ்வளவுக்கு தான் விற்றோம். அந்த வார்த்தையை சொன்ன உடனே அங்கே மரித்து போய்விடுகிறார். நல்லா கவனித்து பாருங்கள், சபைக்குள்ள என்ன இருக்க முடியல, என்ன இருக்க முடியல, சத்தம் பேசுங்கள. அப்போ அப்போஸ்தலர் காலத்தின் அந்த தேவ சபைக்குள் பொய் ஊழியனும் இருக்க முடியாது, பொய் விசுவாசியும் இருக்க முடியாது. இப்ப நம்ம இதை குறித்து யாரும் பிரசங்கிக்கிறது இல்லை, ஏன்னா அது ஊழியக்காரங்களையும் கொல்லும். கொல்லுது யார்தான்? ஊழியக்காரன். ஊழியக்காரர்கள் அந்த நிலைக்கு வரும்போது ஒரு விசுவாசி கூட பொய்யர்களாக இருக்க மாட்டார்கள். ஏன் வேதம் சொல்கிறது? அவிசுவாசியும் பொய்யனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்யறதில்லை, பிரவேசிப்பதில்லை.
அவிசுவாசி, பொய்யர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. இந்த காய்ச்சல்களை கவனித்து பாருங்க. நம்ம இது எதுக்கு சம்மந்தப்படுத்தோம்னா காணிக்கைக்கு சம்மந்தப்படுத்தும். இங்க காணிக்கைலாம் முக்கியம் கிடையாது, இங்க பணம் முக்கியம் கிடையாது, அந்த அடிப்படையே இல்லை. நீங்க காணிக்கையே கொடுக்கலன்னு சொன்னாக்கி கடவுள் ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்றாரா? காணிக்கை நீ கொண்டு வரல ஆனா உள்ள வராதுன்னு சொல்றாரா? காணிக்கை இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, அதை முக்கியப்படுத்தி பேசுறது இல்லை. அது பயத்தை உருவாக்குவதற்கு மனுஷிகள் சொல்லுகிற அதோடைய ஒரு எஸ்டாவா எடுத்து அப்படி பேசுறது. அங்கே எதுங்க என்னத்தை கற்றுக் கொடுக்கிறார், என்ன சொல்லுகிறாரு? அதாவது கிறிஸ்துவுக்கு பின்பு சபையே நீ எப்படி இருக்க வேண்டும், நான் ராஜரிகம் பண்ணணும், கர்த்தர் சபையில ராஜரிகம் பண்ணணும், அவர் ராஜரிகம் பண்ணுகிற இடமாக அது மாறணும். அப்படி என்கிற காரியத்தை நான் தெரிந்து கொள்ளப்பட்டது, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. ஆனால் திரளான சபைகள் இருக்கலாம், வளமானதெல்லாம் இருக்கலாம், ஆனா தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டது எது? தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர் யார்? அவர் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துக்குள் யார் அங்கமா இருக்க முடியும்? பொதுவாக நம்ம இன்னைக்கு ஒரு பொதுவான ஒரு நடைமுறையை நம்ம வச்சிருப்போம். ஒரு சபைக்குள் ஒருத்தர் வரணும்னு சொன்னா அவர் அங்க என்ன செய்யணும், ஒரு அங்ககம் மாறுறதுக்கு சந்தா கொடுக்கணும் அல்லது சங்கம் கொடுக்கணும். இது ஏதாவது ஒன்று எழுதி அங்கே தன் பெயரை என்ன செய்வாங்க, பதிவு பண்ணிட்டாக்கி இப்போ யாராச்சுட்டு இவர் இந்த சபையுடைய உரிமையாளர், அந்த அங்கமாக மாறிவிடுகிறார். இப்போ இந்த காரியத்தை குறித்து ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் புரோஜனமாகவும் அதை குறித்து நான் பேசும்போது நான் ஜனங்களை கவர்ந்து அவரிடத்திலிருந்து பாக்கெட்ல இருக்கிற பணத்தை வாங்கலாம், எடுத்துடலாம். அது யாக்கோபின் குணம். யாருடைய குணம்? யாக்கோபின் குணம். யாக்கோபு எப்படி எடுக்கிறார் பாருங்க. ஏசா பசியா வர்றாரு, ரொம்ப தாகமா இருக்கிறாரு, இந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துறாரு பாருங்க. உடனே எப்பா ரொம்ப பசியா இருக்கிறேன், ஏதாவது இருந்தா கொடு. உடனே சொல்லுகிறார், என்னிடத்துல பைத்தக்கூழ் இருக்குது, ஆனால் நான் இதை உனக்கு கொடுக்க வேண்டுமானால் நீ எனக்கு என்ன கொடுப்பான்? உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை நீ எனக்கு கொடுக்கிறாயா? இவன் உடனே யோசிக்கிறா பாருங்க. இதெல்லாம் எவ்வளவு மதிகேடான காரியங்கள். தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். அற்பமான காரியத்துக்காக தேவன் உனக்கு கொடுத்திருக்க மேன்மையை இழந்துராத, தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற உன்னத அனுபவங்களை இழந்துராத. சேஷ்ட புத்திர பாகம் என்பது ஒரு கடவுள் கொடுத்த பிளஸ்ஸிங், ஒரு ஆசீர்வாதம். இவன் ரொம்ப ஈஸியா இந்த வயிற்று பசிக்காக, அதனால்தான் வயிற்றுக்காக பிரசங்கமும் இருக்குது, ஆத்துமாக்கான பிரசங்கமும் இருக்குது, ரெண்டு இருக்குது. என் வயிற்று நிரப்புறதுக்கு நான் உங்க வயிற்றை குறித்து பேச முடியும், என்னுடையத திருப்திப்படுத்த பேச முடியும். ஆனா இது யாக்கோபின் குணம். அதனால சொல்ற பாருங்க, யாக்கோபு அதை என்ன சொல்ற பாருங்க, என்ன யாக்கோபு? யாக்கோபாகிய என் தாசனாகிய யாக்கோபே. ஆனா இங்க சொல்கிறாரு, நீ தாசன், ஆனா இவன் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இப்ப எந்த இடத்து வர விரும்புறீங்க? எந்த இடத்து வர விரும்புறீங்க? தாசனா இருக்க விரும்புறீங்களா? தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்து வர விரும்புறீங்களா? தெரிந்து கொள்ளப்பட்ட இடம் தான் ரொம்ப முக்கியங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட ரொம்ப முக்கியம். சரிப்பா, அதில் கடந்து போட்டோம். இப்போ இந்த இடத்துல கவனித்து பாருங்க. அப்போ அனனியா சப்ராலை குறித்து பேசும்போது அனனியாவையும் சப்ராவை குறித்து பொருளாதார அடிப்படையில் அவங்க பேசல. அந்த இடத்தில் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், தேவன் எப்படி ராஜரிகம் பண்ணுகிறார், எப்படி ஆளுமை செய்கிறார், அவங்க சொன்ன ஒரே காரியம்தான், இவ்வளவுக்கு தான் வித்தீர்களா? அந்த வார்த்தையை கொஞ்சம் படிங்க பார்ப்போம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, நிலத்தில் ஒரு பங்கை நீங்க என்ன செய்து வச்சிட்டீங்க? எங்க இப்ப யாருடைய நிலங்க அது? அவங்களுடைய நிலம்.
இப்போ அவங்களுடைய நிலத்தை எவ்வளவு கடவுளுக்கு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு தீர்மானிக்க உரிமை யாருக்கு இருக்கு? அவங்களுக்கு தானே இருக்குது. அப்போ இங்க அது பணம் முக்கியம் இல்லை. பணத்தின் அடிப்படையில் அவர் பேசல. அதை நம்ம நம்ப பண்ண சொல்லலை. எதை நம்ப பண்ண சொல்லுகிறார்? சொல்லுங்க. நிலத்தில் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதான் இருக்கவில்லையோ? அந்த வார்த்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பொய் சொல்லும்படி சாத்தான் இருதயத்தை வஞ்சிப்பது என்ன? அப்ப கவனத்துக்கு பாருங்க. இப்போ அவன் இந்த எந்த அடிப்படையில், காசு அடிப்படையில் இல்லை, ப்ராப்பர்ட்டிங்கிறது இல்லை. ஆனால் அது செயல் நடந்த ப்ராசஸ் நடந்துச்சு. இவங்க தான் தீர்மானம் எடுக்கிறாங்க. நம்முடைய ப்ராப்பர்ட்டி என்ன செய்வோம்? விற்று அதை எடுத்து நம்ம எங்கே கொண்டு வந்துடலாம்? அப்போஸ்தலருடைய சபைக்கு கொண்டு வந்துடலாம். அப்போஸ்தலருடைய, அதனால தான் சபையில் அப்போஸ்தலருடைய உபதேசத்தினால் கட்டப்படணும். நீங்க பழைய நியாயப்பிரமாணத்தை கட்டப்படக்கூடாது. இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தை நம்ம தேவைக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிடுறோம். அந்த அடிப்படை பின்பற்றணும்னு நினைக்கிறோம். அதை கூட நம்ம பின்பற்றல, அதை சொல்ல நினைக்கிறோம். ஆனா இந்த இடத்த கவனிங்க. அப்போஸ்தலருடைய உபதேசத்தினாலே தான் சபை, அதுதான் ஆவிக்குரிய சபை, அதுதான் பெந்தேகோஸ்து அனுபவங்கள். இதுதான் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. நபரா அங்க இல்ல, கட்டடமா அங்க இல்ல. எது அஸ்திபாரமா இருக்குது? அப்போஸ்தலருடைய உபதேசம் தான் அங்க அஸ்திபாரமா இருக்குது. இந்த அஸ்திபாரத்தின் மேலதான் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் எண்ணங்கள் உருவாக்கப்படணும். நம்முடைய மனமாற்றம் அங்கேதான் உண்டாக்கப்படணும். நம்முடைய மனம் இந்த உபதேசத்தினால்தான் புதிதாக்கப்படணும். இதனால்தான் நான் புதிய மனுஷனாக மாற முடியும். நீ ஒரு இஸ்ரவேலனாய் மாற முடியும். எழுத்தின்படி அங்கே சொல்லப்படுகிற காரியம். ஆனால் இப்போ ஆவியின்படி நம்ம யாராக வருவோம்? ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணுங்கிறதா. அன்றைக்கு யூதரை குறித்து பேசினது, அவருக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம். அந்த யூதருக்குள்ளேயே தான் இருந்து ஒரு சுபாவத்தை எடுத்து காட்டுறாரு. அந்த யூதருக்குள்ளே இருந்துதான் இயேசுவை எடுத்து காட்டுறாரு. அந்த இயேசுதான் இதை குறித்து பிரசங்கிக்கிறாரு. இதுதான் பின்பற்றுகிறார்கள். யூதர்களும் பின்பற்றினார்கள், புறஜாதியும் பின்பற்றினார்கள். இங்கே யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாரும் ஒரே அனுபவத்துக்கு கொண்டு வருகிறார் தேவன். இதான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அனுபவங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. இப்ப இங்க பாருங்க, எந்த உலகத்தின் மேன்மை எதுவுமே இல்லை. இங்க உள்ள வரும்போது ஒரே ஒரு மேன்மை எது என்று சொன்னால் இயேசுவின் உபதேசங்கள். அப்போஸ்தலருக்கு அவர் வெளிப்படுத்தின சத்தியங்கள். அதனால்தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கும். இங்க யாரும் இவர்கள் அவர்கள் அவர்கள் என்று எல்லாம் கிடையாது. எல்லாம் கிடையவே கிடையாது. இங்க வசனம்தான் வழி, வசனம்தான் சத்தியம், வசனம்தான் வெளிச்சம், வசனம்தான் உணவு, வசனம்தான் ஐக்கியம். இந்த வசனத்தின்படி தான் நம்மளை ஒன்றாக இணைக்கிறார் தேவன். இங்க எங்க பிறந்தாரு, எங்க வளர்ந்தாரு, இவையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வசனத்தின்படி மறுபடி பிறந்திருக்கிறார்களாம். ஆனால்தான் பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் இருக்கிறவர்கள், அப்போஸ்தலர் காலத்துடைய சபையில் அந்த ஃபெல்லோஷிப் எதனால இருக்க வேண்டும் என்று சொன்னால் வசனம் என்கிற இந்த ஐக்கியத்துக்குள்ள இருக்க வேண்டும். இந்த அஸ்திபாரத்தில் கட்டப்பட வேண்டும். அந்த வசனத்தை படிக்கும்போது காலையில் ஒரு 3 மணிக்கு இந்த வசனத்தை படிச்சுட்டே வந்தேன். ஆனால் அந்த நோட்ஸ்லாம் எடுக்கல, அதிகாரத்தை படிச்சுட்டே வந்தேன். படிக்க 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 ஒவ்வொரு காரியம்லாம் அப்போ என்ன சொல்ல வராரு, இங்கே என்ன சொல்றாரு, ஆவியானவர் இது விளக்கி எனக்கு காட்டுங்க, இதை புரிந்து கொள்ளணும்னா. அப்போ இந்த இடத்துல அந்த அந்த வார்த்தையை மீண்டும் படிக்குமா? பேதுரு அவனை நோக்கி அனனியாவை நோக்கி, அனனியாவே நிலத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி. அந்த வார்த்தை கவனிங்க. நீங்க யார் இடத்துல போய் பேசுறீங்க? பேதுரு என்கிட்ட இல்ல. அப்ப அங்க என்ன காட்டுறாரு? பேதுரு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பேதுரு பெரிய பரிசுத்தவான்கிறது இல்ல. ஆனா பொய் யார்கிட்ட சொல்றீங்க? இங்க இருக்க ஊழியக்காரன் பொய் சொல்லல. ஊழியக்காரன் ஒரு பெரியது இல்லை. ஆனால்
இங்கே சொல்லப்படுகிற சத்தியம், சத்தியத்துக்கு நீங்க போய் பேசுறீங்க, சத்தியத்துக்கு முன்னாக சத்தியத்தை ஏமாத்துக்கிறீங்க. சில கேள்விலாம் கேட்பாங்க, நீங்களாம் பாஸ்டர் சில இப்படி தப்புன்னு கேட்கல மாட்டீங்களா அப்படின்னு. நியாயம் தீர்க்க போறது நான் அல்ல, இங்கே கொடுக்கப்படுகிற சத்தியம் நியாயம் தீர்க்கும். அதனால யாரா இருந்தாலும் சத்தியத்துக்கு நடந்தா நடக்காது அவனுடைய விருப்பம். சொல்லப்பட வேண்டியது தேவனுடைய திட்டம், அதை செய்ய வேண்டியது என்னுடைய வேலை, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நான் யாரையும் போய் இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு நான் சொல்ல போறது இல்லை. நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை நாங்கள் எடுக்கவும் இல்லை, நியாய அதிகாரத்தை கத்திரம் கொடுக்கவும் இல்லை. ஆனால் தேவனுடைய மனதில் இருக்கிறதை தடையில்லாமல் பேசணும். பிரசங்கத்தை பண்ணும்போது ஆவியான எனக்கும் சேத்தம் பண்ணுவார், எங்க வீட்டுக்கும் சேத்தம் பண்ணுவார், உங்க வீட்டுக்கும் சேத்தம் பண்ணுவார், எல்லாருக்கும் பேசுறேன். ஆவியானவர் வஞ்சகனம் பார்க்கறது இல்லை, இவங்களுக்காக அவங்களுக்காக இல்லை. அவர் என்ன விரும்புகிறார் அதை சொல்லுவார். அவருடைய சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுத்தால். இப்போ உங்க உண்மைங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க, நம்ம நினைக்கிறோம். அதனாலதான் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை, இந்த உண்மைங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. சொல்ற பாருங்க, நீங்கள் பரிசுத்த ஆவியின் இடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன. இப்போ எத்தனை கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க. அந்த வார்த்தையை கவனிங்க. சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன. உன் இருதயத்தை நிரப்பினது என்ன. உன் இருதயத்தை என்ன படிச்சது? பொய்யின் ஆவினாலே நிரப்பினது என்ன. இப்போ உனக்கு தெரியும், இந்த நிலத்தை விற்கிறதுக்கு முன்னாடி என்னன்னு உனக்கு தெரியாதா? அது யாருடைய உனக்கு தெரியாதா? எப்படிப்பட்டது உனக்கு தெரியாதா? அப்ப எல்லாத்தையும் உனக்கு தெரியுமே. தெரிந்திருந்தும் நீ இப்படி செய்வதற்கு காரணம் உன் இருதயத்தை பிசாசானவன் நிரப்பி விட்டான். விஷயம் அங்க அதுதான் இருக்குது. பொய் என்பது எப்படி வருது, மறைக்கிறது என்பது எப்படி வருது? உன் இருதயத்தை பிசாசு நிரப்பியிருக்கிறான். நம்ம நிறைய நினைச்சிடும், நல்ல தோத்திரம் போட்ட உடனே அது பரிசுத்தமான இறுதி நினைச்சிடாதீங்க, நீதிமாண்டி இறுதியாக நினைச்சிடாதீங்க, நல்லா அது இதுன்னு பண்ணோன்னு அப்படியே நினைச்சிடாதீங்க. அந்த வார்த்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். பேதுரு அவர் கேட்கிற கேள்வி, அவர் கேட்கிறாரு எப்போ அதான் அந்த சப்ஜெக்ட் அப்படியே நீங்க படிச்சுட்டு வரும்போது தான் என்ன கடவுள் சொல்ல வராரு, எனக்கு இதில் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புறாரு, எந்த விஷயத்தை நாம் பின்பற்ற விரும்புறாரு. பொய் எங்கிருந்து வருகிறது, யார்? அதனாலதான் பிசாசை பார்த்து சொல்லுது, அவன் பொய்யனும் பொய்யிலே அவர் பிதா. நம்ம எப்படி பிதாவாகி தேவனே சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த உலகத்துக்கு ஒரு பிதா இருக்கிறார். அந்த பிதா யாரெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவங்களெல்லாம் இப்படி பயன்படுத்துவார். சில பொய் ஆட்கள் சபைக்குள்ள அனுப்புவார், நீ போய் அங்கே உட்காந்துக்க, அங்கே போய் ஒரு இடர்களுக்கான ஆளாய் போயிரு, நீ பொய் பேசு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ பொய் பேசு நான் உன்னை உயர்த்துவேன். இதை பார்த்துட்டு நீதியா நடக்கிறவன் என்ன செய்யணும்? வஞ்சிக்கப்படணும். ஆனால் வசனம் சொல்லுது பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கப்படும் காலம் வரும். எங்க இருந்து வருது? எங்கே? தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துக்குள்ளேயே இந்த பொய்யின் வல்லமை, இந்த பொய்யின் சத்தியம் வல்லமையா செயல்படும். இதை குறித்து இயேசு களை என்று சொன்னார். நல்ல பயிர்களை வளர விடாதபடிக்கு களைகள் வளர்ந்து நிற்கும். அப்ப இப்படிப்பட்ட உபதேசங்களில் தெளிவுள்ளவர்கள் எதை பார்த்து பயப்பட மாட்டார்கள்,
எந்த கஷ்டத்தை பார்த்து பயப்பட மாட்டார்கள், எந்த தோல்வியை பார்த்து பயப்பட மாட்டார்கள், எத்தனை மரணத்தை குறித்து பயப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு தெரியும், இந்த நீ களை, நான் உன்னை பார்த்து விழமாட்டேன், உன்னை பார்த்து ஏமாற்ற மாட்டேன். நான் ஒரு பயிர், நான் ஒரு கோதுமை மணி, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இஸ்ரவேலாய் தெரிந்தெடுக்கப்பட்டபடினாலே எந்த சூழ்நிலை, எந்த நிலைமையிலும் நான் வஞ்சிக்கப்பட மாட்டேன், ஏமாற்றப்பட மாட்டேன். நீ பொய்யன் என்பதை நான் அடையாளம் என்று அந்த பொய்யோடு எதிர்த்து நின்று தன் ஓட்டத்தை ஜெயமாக முடிக்க முடியும். அதனால சத்தியங்களை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். விடுதலை ஆக்குது. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியலன்னு சொன்னா இடரல் அடைவீர்கள். எப்படி அடைவீர்கள்? பாப்பா, பொய் பேசுறவங்களாம் ரொம்ப நல்லா இருக்கிறான் ஐயா. பொய் பேசுறவன் இந்த எண்ணம் எனக்கு இல்லைன்னு சொல்ற மட்டும் ஒரு ஆமிட் சொல்லு. எனக்கு இப்படிப்பட்ட எண்ணமே இல்லை அப்படின்னு. ஒருவேளை இப்படிலாம் ஒருவேளை இருந்திருக்கலாம், தப்பு இல்லை. நமக்கு இப்படிப்பட்ட ஒரு கோபம் வந்திருக்கலாம், தவறு இல்லை. எதனால? நம்ம தெரியாதனால வர்றது. ஆனா இன்றைக்கு இந்த காலையில கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்தி காட்டுறாரு. கர்த்தர் அதை உணர்த்தி காட்டுறாரு. கர்த்தர் காட்டுறாரு, மகனே, சபையே, ஊழியனே, நீ இடரல் அடைஞ்சிராத. நீ ஒரு இஸ்ரவேல், மறந்துடாத. நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறப்பா. தெரிஞ்சிருக்க. எங்க இருந்தா நீ? முதல்ல நீன்னு அந்த இடத்துல தான் இருந்தா. உன்னை அங்கிருந்து நான் வேறு பிரித்து கொண்டு வந்திருக்கிறேன். உன்னை தெரிந்து கொண்டிருக்கிற எதற்காக? பரலோகத்தை உனக்குள்ள வச்சு பரலோகத்தை இந்த பூமியில நீ வெளிப்படுத்துவாய் என்று, இந்த சந்தோஷத்துக்கு அதுக்குள்ள வித்தியாசத்தை நீ காண்பிப்பாய் என்று. அதனால்தான் பரிசுத்தம் உள்ளவனுக்கும் பரிசுத்தம் இல்லாதவனுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பதற்கு அவனும் முழு பலத்தோட என்ன செய்வான் தெரியுமா? பொய்யர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படியெல்லாம் மகிழ்ந்திருக்கிறார் என்பதை நீ காணும்படியாகவே, உன்னை வஞ்சிப்பதற்காகவே அவனும் முழு பலத்தோடு செயல்பட்டு கொண்டே இருப்பான். இப்படிதான் இன்னைக்கு நம்மளை சில விதமான காட்சி. அதனால்தான் கண்களை என்ன செய்யுங்க, தெளிவாக்குன்னு கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. என் கண் தெளிவா இருக்கட்டும் ஐயா. ஏவாளை அந்த கண்களினால்தான் அவன் வஞ்சித்தான். நல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசியை, தேவனுக்கென்று வாழுகிற விசுவாசமுள்ள குடும்பத்தை ஏமாற்றும்படி, வஞ்சிக்கும்படியாக அதை உன் கண்ணுக்கு முன்னாடி காட்டிக்கிட்டே இருப்பான். அதை காட்டிக்கிட்டே இருப்பான். இதை தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு அவருடைய அந்த கேள்வியை கேட்கிறாரு. நீ கொண்டு வராம இருந்திருக்கலாமே, உன்கிட்ட யார் கேட்கலையே? வாஸ்தியை வித்து கொண்டு வயிறு கொண்டு யாராவது கேட்டாங்களா? இல்லை. ஆனா உனக்கு எல்லாரும் மாதிரியும் நானும் பரிசுத்தமான காட்டுன்னு நினைச்சா, எல்லாரையும் மாதிரி நீ உண்மையுள்ள ஆள் மாதிரி காட்டு நினைச்சா. ஆனால் உனக்குள்ள இருக்க பிசாசை நீ துரத்தலை. இன்னும் உனக்குள்ள இருக்க பிசாசு குடியிருக்குது. பிசாசு குடியிருக்கிறவங்க இப்படிதான் செய்வார்கள். ஒன்றை தனக்கென்று வைத்துக் கொண்டு இன்னொன்றை, அந்த பூரண விசுவாசம் இல்லை, பூரண உண்மை இல்லை. எனக்கு இந்த வசனத்தை படித்து அந்த வசனம் எல்லாம் சேர்ந்து படிக்கணும், எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். அடுத்த வசனம். இப்ப நீ யார் இடத்துல? அந்த இடத்துல பேதுரு தன்னை மறைச்சிடறாரு. நீ என்கிட்ட பேசலப்பா, எனக்கு உனக்கு ஒண்ணுமே கிடையாது, எனக்கு உனக்கும் எது கிடையாது. ஆனால் உன் இதயத்தில் இருக்க பிசாசு தேவனிடத்துல பொய் சொல்ல வச்சுட்டு பார்த்தியா? தேவனுக்கு விரோதமான செயல்பட வச்சுட்டு பார்த்தியா? நம்ம கேட்கிறோம், நிறைய கேட்கிறோம், நான் ஆண்டவரே என்ன பாவம் செய்தேன், நான் என்ன பாவம் செய்தேன். சில இந்த கேள்வி கேட்கிறோம். இந்த பாவத்தை செய்ய வச்ச யாரு? இந்த நாள் நம்முடைய இருதயத்துக்குள் யார் கூடியிருக்கிறார்? ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துல இப்படிப்பட்ட ஒரு கிரியை இருக்குமானால், ஆண்டவரை இன்றைக்கு இந்த காலையில எனக்கு ஒரு விடுதலை தாரும். நான் ரொம்ப இன்னைக்கு பேச விரும்பல, கொஞ்ச நேரம் ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். மனம் திரும்புதல் அவசியம், மனம் திரும்புதல் அவசியம்.
அல்ல நான் ஏமாற்றப்பட்டுக்கிட்டே இருப்பான், வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பான். அதனால அவர் சொன்னார், என் தாசனாகிய யாக்கோபே. யாக்கோபு என்றால் என்ன? எத்தன். யாக்கோபுடைய குணம் என்ன? ஏமாத்துகிற குணம். மற்றவளை எப்படியாவது ஏமாத்துறது, தந்திரமா ஏமாத்துறது. இப்போ யாக்கோபு ஏமாத்துறதுல லீகல் இருச்சுது. அவன் ஏமாத்துறேன்னு சொல்ல மாட்டான். நான் எங்கே ஏமாத்துறேன்? நான் ஒன்று ஏமாத்துறிய. அவன் தான் கேட்டான் என்கிட்ட, எப்பா ரொம்ப பசியா இருக்கிறேன் தம்பி, எனக்கு என்ன செய்ய, ஏதாவது தாண்டி கேட்டான். நான் அதுக்கு சொன்னேன், நான் இதை தரேன்னா இதை கொடு அப்படின்னு கேட்டேன். இதுல என்ன தவறு இருக்குது? நான் கவனிங்க, ஒரு மனுஷனுக்குள் பிசாசு குடியிருக்கவானால் அவன் தந்திரமாக செய்வான், லீகலா செய்வான். நீ லீகலா செய்தாலும் அன்லீகலா செய்தாலும் தேவனுடைய பார்வையிலே அது என்னது? உண்மையற்ற தன்மை. அது உண்மையற்ற தன்மை. நீ மனுஷருக்கு முன்னாடி எதை செய்யலாம், சட்டத்தின் முன்னாடி எதை செய்திடலாம், எது முன்னாடி நம்ம எது வேணா செய்யலாம். இந்த உபதேசத்தை விளங்கும் போதுதான் நமக்கு தெரியும். சொல்லுவாங்க, எல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் என் மனம் சொல்லுகிறது, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறாரு, என் ஆவியானவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. என்னை எதற்கு தெரிந்து கொண்டார் தெரியுமா? இந்த பொய் உலகத்திலே என்னை ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலனாக தேவனை தெரிந்திருக்கிறாரு. நான் அவருடைய பிள்ளை. இந்த ஆவிக்குரிய பொல்லாத உலகத்துல என்னை என் பாவங்கள் சாபங்களில் இருந்து ஞானஸ்நானம் என்கிற அந்த உடன்படிக்கையின் மூலமாக தேவன் என்னை அவருடைய பிள்ளையாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனால்தான் இயேசு சொன்னார், நீங்கள் உலகம் முழுவதும் போய் சகல சிருஷ்டிக்கு என்ன செய்ய, சுவிசேஷத்தை அறிவிங்கள். நல்ல அந்த வார்த்தை கவனிங்க. உலகம் போய் நியாயப்பிரமாணத்தை பிரசங்கின்னு சொல்லலை. உலகம் முழுவதும் போய் நீங்க மற்றவர்களெல்லாம் குறித்து பேசுங்கன்னு சொல்லவே இல்லை. சுவிசேஷம். சுவிசேஷம் எப்ப அறிவிக்கப்பட்டுச்சு? முதல் சுவிசேஷமே இயேசுவை குறித்து தான். நான் பேச வேண்டியது இயேசுவை குறித்து. அடுத்து அவர் சொன்ன வார்த்தை குறித்து. அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாடும் சொன்னது, புதிய ஏற்பாடும் சொன்னது, அவர் என்ன சொன்னார் என்றும், அதற்கு பின்பு எப்படி அப்போஸ்தலர் உருவாக்கப்பட்டார் என்றும், அந்த அஸ்திபாரத்தில் இன்னைக்கு இருப்பதுதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியங்கள். நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது, இஸ்ரவேலாக மாற்றப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீ யாக்கோபாக பிறக்கிறது வேற, ஆனா இஸ்ரவேலாக உருவாக்கப்படணும். இதெல்லாம் ஒரு நாளில் நடக்கிற விஷயம் இல்லைங்க, கிடையாது. இஸ்ரவேலாய் மாறணும்னு சொன்னான், நீ செதுக்கப்பட வேண்டும், உருவாக்கப்படணும், சோதனை கடந்து போகணும், சோதனை நாட்களிலே உண்மை உள்ளவனாக இருக்கணும். எவ்வளவு கஷ்டம் நஷ்டங்கள் வந்தாலும் அவைகளிலும் நாம் தடம் மாறாதபடிக்கு உணர்வுகள் உண்டாக்கிட்டே இருக்கோம். நம்மளை தவறு செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கோம். சிலர் தூக்க வராதபடிக்கு செய்யும், வராமல் செய்யும், இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் செய்யும். ஆனால் அதே நேரத்துக்குள் நான் உள்ளத்தில் இருக்கிற ஆவியானவனோடு பேசுவாரு, ஏன்பா நீ இப்ப எதுக்கு உடனே தேர்ந்தெடுத்திருக்கிறேன்? இப்படி யோசிக்கிறதுக்கா தேர்ந்தெடுத்திருக்கிறேன்? இப்படி பேசுவதற்கா அவனை தேர்ந்தெடுத்திருக்கிறேன்? கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு அல்லவா? நீ என்னை பிரதிபலிக்க தானே உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அதனால்தான் சொன்னார், நீ நான் யாரை உனக்கு முன் காட்டுறேனோ அவரை எனக்காக அபிஷேகம் பண்ணு. நீங்க எத்தனை நம்புறீங்க நம்மை கர்த்தர் அவருக்கென்று அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று? இந்த ஊழியம் கர்த்தருக்கான ஊழியம், மனுஷருக்கான ஊழியமே கிடையாது. அதனால இங்க எந்த மனுஷரையும் நம்ம பெருசுபடுத்துறது இல்லை, எந்த மனுஷரை சார்ந்து நிற்பதில்லை. இங்க யார் உண்மை உள்ளவர்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். யார் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவிதத்தில் வருகிறார்களோ அவர்களால் தான் இங்க இந்த இடத்துல நிற்க முடியும். இந்த இடத்துல எல்லாராலும் நிற்க முடியாது. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தானாவே ஓடிடும். இதுக்கு நமக்கு ஏற்ற இடம் கிடையாதுப்பா. இது நமக்கு ஏற்ற இடமே கிடையாது. இங்க பிசாசு குடியிருக்கிற இடத்துல எல்லாரும் இருக்க முடியும், ஆனா தேவன் குடியிருக்கிற இடத்துல பிசாசு இருக்கவே முடியாது. எத்தனை நம்புறீங்க?
சத்துருடைய நோக்கத்தையும் அவன் திட்டத்தையும் உடைத்தெறிவது தான் தேவனுடைய பெரிய நோக்கம், தேவனுடைய பெரிய திட்டம். அதுக்கு தான் கர்த்தர் எத்திருக்கிறாரு. பிசாச வாழ்வதுக்கு இல்லை. சில ஆளை பார்த்தீங்கன்னா பேயோடே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இருக்காங்களா இல்லையா? அதை தான் தேடுவான். துரோகம் பண்றவனை தான் தேடுவான். பொய்யும் புரட்டு பண்ணோட தேடுவான். அவங்க தான் அவங்க சிறைதான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, பிரச்சனை இல்லை. நாம் நிறைய காரியங்களில் நேற்று நைட்டு கூட பேசிட்டு இருக்கும்போது அருள்ராஜுடைய சில விஷயம் சொன்னேன். வாலிப வயது ரொம்ப முக்கியமானது, சில்ட்ரன்ஸ் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. அந்த சின்ன வயசுல பிள்ளைகளுக்கு எவ்வளவு அழகான கருத்தாய் அந்த வசனத்தை சொல்லி அவங்களுக்கு அந்த வசனத்தை எடுத்து நிறைய காட்டிட்டு போறது பெரிய விஷயம் இல்லை. அந்த வசனத்தை நோக்கத்தை அவங்க எடுத்து காட்டணும். அந்த வசனம் என்ன சொல்லுது, என்ன போதிக்குது நமக்கு, அப்படி இந்த பிள்ளைகளுக்கு நம்ம கருத்தாய் போதித்தான் அது முதிர் வயதில் விடாம இருக்கும். ஆனால் ஊழியங்கள்ல சிறப்பான ஊழியர்னு சொன்னா சண்டே ஸ்கூல்லையும் நம்ம நினைக்கிறது இந்த பிரசங்கெல்லாம் பெரிய ஊழியெல்லாம் கிடையாது. ஊழியங்களில் எனக்கு ஒரு சின்ன எக்ஸாம் எடுத்து காட்ட பாருங்க. ஏலி முதிர்ந்த ஊழியக்காரர், இது சொந்த குடும்பத்தை ஒழுங்கு நடத்தவே இல்லை. பிள்ளைகளை சரியா நடத்தல அவர். ஆனா பெரிய ஊழியக்காரர், பிரதான ஆசாரியர். அதனாலதான் புதிய படம் சொல்லும்போது, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்த தெரியாதவன் கடவுளுடைய சபையை எப்படி நடத்துவான்? ஊழியத்துடைய தகுதி சொல்றாரு. எப்படியா நடத்துவான்? அவன் கையில் கொடுத்துக்கிற உன் குடும்பத்தை நீ எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இப்போ இந்த ஊழியக்காரனுக்கு ஒரு செய்தி சொல்லணும், ஒரு மெசேஜ் கொடுக்கணும். இப்போ எப்படி கொடுக்க? ஏன் நேரடியாக கடன் கொடுக்க முடியுமா முடியாதா? பேசிக்க முடியுமா முடியாதா? ஆமான்னு சொல்லுங்க சொல்ல முடியும். ஏன் அப்ப அவர் கொடுக்கல? எதற்காக அவர் அந்த காரியத்தை செய்யவே இல்லை? அதுக்கு பதிலாக அவர் பக்கத்தில் வளருகிற ஒரு சின்ன பையனை தேர்ந்தெடுக்கிறாரு. ஏன்னா சின்ன பிள்ளை தான் கரெக்டாக பேசுவோம். இப்போ இந்த சிறுவனை கத்தர் எடுக்கிறாரு. எடுத்துட்டு சில நேரத்தில் தேவனே பேசுனா கூட ஊழியக்காரன் பிசாசு பேசியிருக்குங்க. எனக்கு ரொம்ப அறிவாளி பாருங்க. ஊழியக்காரங்களாம் ரொம்ப அறிவாளி நத்தன்னு நினைச்சுக்கிறது. என்னை பொறுத்தவரை ஊழியக்காரன் என்னைக்கு தன்னை ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறானோ அன்னைக்கு கத்தர் அவனை பயன்படுத்துவார். எல்லாம் தெரியும் நினைச்சிட்டானா பிசாசு அவனை பயன்படுத்தும். அதனால தான் ஒரு நாளும் நமக்கு எல்லாம் தெரியும் அப்படி நம்ம நினைக்கவே கூடாது. தேவனுக்கு முன்பாக நாம ஒரு ஒன்றும் தெரியாத பேதை, நம்மள பேத மாதிரி. ஆனா அவர் ஞானம் உள்ளவர். அவருக்கு தான் தெரிய ரகசியங்களை வெளிப்படுத்துறதுக்கு அவர் பயன்படுத்த நம்ம ஒப்பு கொடுத்துடணும். இந்த இடத்துல இப்போ அதனாலதான் என்ன சில ஏறிக்கிட்ட கத்தர் பேசவே இல்லை. ஏன்னா இவனுக்கு எல்லா சத்தியம் தெரியும், எல்லா நியாயப்பிரமாணம் தெரியும். நியாயப்பிரமாணம் தெரிஞ்சுதான் குடும்பத்தை நடத்தல. இப்ப இவன்ட்ட நான் என்ன சொன்னாலும் என்ன செய்ய மாட்டான், அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுவான், அதுக்கு ஒரு வியாக்கியானத்தை எடுத்து காட்டுவார். நம்ம மக்கள் வியாக்கியானம் பண்றதுல ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணா ரொம்பலாம் பண்ணுவாங்க. அதுக்குள்ள அவர் போகாம நேர அவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு சின்னவனை கர்த்தர் போய் கூப்பிடுறாரு. இவருக்கு சொல்லவே இல்லை, கூப்பிடுறாரு. சாமுவேலே, உடனே அவன் எதிர்த்து குடுக்கிட்டு ஓடுறான். தாத்தா என்ன கூப்பிட்டீங்களா? இல்லையப்பா, நான் அவனை கூப்பிடவே இல்லையே, நீ போய் படுத்துறான். அடுத்த போய் சாமுவேலே, அவன் அடுத்து ஓடி வர்றான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் யாரு தான்? தாத்தா மட்டும் தான் தெரியும். உடனே தாத்தா கிட்ட தான் அவன் ஓடி வந்து, தாத்தா கூப்பிட்டீங்களா? என்ன உண்மை விளக்கம். சில நம்ம பிள்ளைகளை 10 கூட தான் என்ன ஒருத்தருக்கு கூட்டலாம் பதில் சொல்ல மாட்டாங்க. 10 சிலருக்கு பரம்பு எடுத்தாதான் வரும். அதனால நான் சொல்றது. ஆனா இங்க ஒரு சவுண்டு தான். பக்கத்துல தாத்தா படுத்து தூங்குறாரு. ஆனா தாத்தா கூட கேட்கல சத்தம். ஆனா சாமியலுக்கு இருக்கு அவனுக்கு அப்ப எவ்வளவு மெல்லி சத்தம் பாருங்க. ஆனா எவ்வளவு ஷார்ப்பா சாமியல் இருந்திருக்கா பாருங்க. அந்த சத்தத்தை கேட்டவன அசட்டை பண்ணல.
ஒரு உண்மை உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட எப்படி இருப்பாங்கிறது தான். சும்மா சாமியால கொண்டு கர்த்தர் அந்த வேலை செய்யல, அந்த ஊழியத்தை செய்யல. அவன் படுத்து தூங்கினாலும் அவனுடைய ஆத்துமா விழித்திருக்கிறது. அங்க ஒரு சின்ன சத்தம் கேட்ட உடனே எழுந்து போறாரு. சரி, முதல்ல தான் போயிட்டாரு. ரெண்டாவது சதக்கு சரி ஏதோ பிரமிண்ட் அப்படி உட்கார்ந்து இல்ல, உடனே எந்திரிக்கிறாரு. எதாச்சும் தாத்தா என்ன கூப்பிட்டீங்களா? இப்பதான் இவருக்கு விளங்குது, தேவன் இவங்கிட்ட என்னவோ பேச விரும்புறாரு. என்னமோ இவட்ட பேச போறாரு, ஏதோ ஒரு முக்கியமான ரகசியத்தை பேச போறாரு. உடனே சொல்லிக் கொடுக்குற ஒரே விஷயம், ஆனா நல்ல விஷயம் சொல்லி கொடுத்தாரு. சாமியிலே இன்னுமே உன்னை சாமியிலேன்னு கூப்பிட்டான். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், இந்த வார்த்தை சொன்னார். இவர் மனதில் அழகா வைத்துக்கொண்டு அடுத்து போய் படுத்தார். அதே சத்தம் கேட்கிறது, கர்த்தாவே நீங்க சொல்லுங்கப்பா, நான் கேட்க ஆயத்தமா இருக்கிறேன். எத்தனை பேர் இங்க பிரசங்கத்தை நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன்னு எத்தனை சொல்ல முடியும்? இல்லை, யாருக்கோ நினைக்கிறவங்க எத்தனை பேர்? எல்லாம் தெரியும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? நான் தேவ சமூகத்தில் நின்று சொல்லுகிற ஒரே காரியம், நான் ஒரு பிரசங்கத்தோட போராடவே மாட்டேன். பைபிள் படிச்சுட்டே வருவேன். பேசலை, கர்த்தர் பேசலைன்னு சொன்னால் உடனே மூடிட்டு பேசவே படுத்துருவேன். ரொம்ப போராடிக்கிட்டெல்லாம் மண்டையெல்லாம் போட்டுலாம் புரட்டிலாம் கிடக்க மாட்டேன். மண்டை புரட்டோன்னா சுயம் வந்துடுவாங்க. இப்போ என் சுய அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ என் மண்டை தானே புரட்டுறேன். வேதத்தை படிக்கணும், ஜெபம் பண்ணணும், நம்ம ஆயத்தப்படுத்தணும். ஆயத்தப்படுத்தும் போது பைபிள் படிக்கும்போது கர்த்தர் வார்த்தையை மனதில் கொடுக்கும்போது நம்ம அதை குறித்து பேசுவோம். 90% நம்ம சபையில் ஆண்டு பேசும்போது ஒரு நாளுக்கு நிறைய நேரங்களில் படிப்பை கர்த்தர் பேசவே மாட்டார். வசனம் எனக்கு இடைவிடவே இடாது. உடனே ஒரு விஷயம் மட்டும் என் மனதில் சொல்லணும், அந்த இடத்துல நான் பேசுவேன். நீ அமைதியில் படுத்து தூங்கு. நேற்று கூட 2 மணி வரை ஜெபம் பண்ணேன். ஒரு வசனம் கிடைக்கல, ஒரு வசனம் கேட்கல. ஏன்னா கண்டினியூ பேசுவேன், கண்டினியூவா இந்த சப்ஜெக்ட் கொண்டு போனோம். அப்போ எப்படி கொண்டு போனோம் அவருக்கு தான் தெரியும். வசனம் கொடுக்கிறவர் அவர். அப்போ கொண்டு போகணும். என்ன பண்ணுறது, மணி பார்த்தா 2 மணி ஆகுது. சரி, காலைல 1 hour மணி சிச்சு போகணும், என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கும்போது டக்கு மனசு சொல்லி போய் படு. உடனே கட்டில் தூக்கி போட்டு பிசப்பட்டு தூக்கிட்டேன். டக்குன்னு 4 மணிக்கு விழிச்சேன். விழிச்சுட்டு அடுத்து பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போதே இதெல்லாம் அப்படியே மனதில் அப்படியே ஸ்டோர் ஆகுது. இந்த வசனங்கள் எல்லாம் நான் பேசின எல்லாமே குறிப்பில் இல்லை, ஆனால் மனதில் ஸ்டோர் ஆயிடுச்சு. அப்போ இதுல இருந்து கர்த்தர் ஏதோ சொல்ல போறாரு. சபைக்கு இதை தான் சொல்லக்கு திட்டம் வச்சிருக்கிறாரு. ஒரு விஷயத்தை விளங்கிடுங்க, நீங்க என்ன மறந்துருங்க, என்ன இருக்கிறத பார்க்காதீங்க. தேவன் என்னோடு பேசுறான்னு நினைங்க. தேவன் நான் இதை மறந்த, நான் உங்களை மறந்துடுவேன். கர்த்தர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ, யாருக்கு என்ன சொல்லணும், முழு சபைக்கு என்ன சொல்ல நினைக்கிறாரோ அதை ஆண்டவர் பேசுவார். அதுக்கு நான் தடையா இருக்கக்கூடாது. அவர் சுயம் இருந்தா வேற மாதிரி என்னெல்லாம் வரும். இப்படி நான் இப்படி இருப்பாங்க அப்படின்னு அவர் சுயமே இருக்கக்கூடாது. இப்போ இவட பேசுறாரு பாருங்க, கர்த்தர் சொன்ன உடனே இப்போ யாரை குறித்து பேசுறாரு? ஏலியுடைய குணத்தை குறித்து பேசுறாரு. அப்படி தவறை சுட்டி காட்டுறாரு. போயிட்டாரு. இப்ப ஏலிக்கும் விளங்கிச்சது, ஏலிக்கும் விளங்கிச்சது. எப்பா என்ன பேசுறாரு, நீ ஒன்றும் மறைக்காம சொல்லு, ஒன்றும் நினைச்சாத. அதுதான் சொன்னேன், சின்ன பிள்ளைன்னா மறைக்காது. இதே இது ஜானுகிட்ட வேண்டு ஆர்டர் பேசி நீ இதை போய் ராஜர் பாஸ்டர் சொல்லுன்னு சொன்னா ஜான் என்ன சொல்லிங்க, பாஸ்டர் என்ன நினைப்பாரோ யோசிப்பீங்க. ஆனா அதே காரியத்தை இப்ப இவன்கிட்ட சொன்ன என்ன செய்வான்? இப்படி சொன்ன இல்லையோ, ஒரு சின்ன பிள்ளைகிட்ட சொன்னான்னு அவன் நேரம் சொல்லுவான், பாஸ்டர் ஆண்டவர் வந்து உங்ககிட்ட இதை சொல்ல சொன்னாரு அப்படின்னு எடுத்துருவான். நீங்க இந்த தப்பு பண்ணீங்க, நீங்க எல்லாம் பண்ணீங்க அவன் என்ன செய்வான்? கரெக்டாக சொல்லிடுவான். அதனால்தான் சிறு பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் பேசுகிறவர். எனக்கு சில நேரத்தில் பிள்ளைகள் பேசுகிற அற்பமாக நினைச்சிடாதீங்க, அதை அசனை பண்ணிக்கலாம் போயிடாதீங்க. கர்த்தர் அந்த பிள்ளைகளோடு பேசுவார். கர்த்தர் சின்ன பிள்ளைகளை பயன்படுத்துவார். அதனால சொன்ன, நீங்கள் பேசாவிட்டால் இந்த கல்லுகளை என்ன செய்யும்? ஊழியக்காரனே நீ சத்தியம் பேசலைன்னா உனக்கு கீழே இருக்கிற ஒருத்தரை கொண்டு வச்சு நான் பேசிடுவேன். எதை எடுத்து நம்புறீங்க? அதை
நீ செயல்படலைன்னா உன்னை அந்த இடத்துல விட்டு அகற்றிட்டு அங்க உனக்கு கீழே இருக்கிற கொண்டு வந்துடுவேன். சவுலை அகற்றி விட்டு தாவீதை கர்த்தர் அந்த இடத்துக்கு கொண்டு வந்தாரு. ஆமே. தேவனால் யாரையும் பயன்படுத்த முடியும். அதனால யாரும் அறிவாளி, நான் புத்திசாலி, உன் புத்தி உன் அறிவுலாம் ஒரு நாளில் ஒன்றுலாம் போயிடும். அது உன்னை வெக்கப்படுத்திடும். தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ, உன் குடும்பத்துக்கு குறித்து பேசுறாரோ, உடனே கீழ்ப்படிஞ்சிருங்க. அதுக்கு உடனே கீழ்ப்படிங்க. யாவரும் சமாதானம் சொல்றாரு. ஒருவரும் பிரிந்து போறது யோசிக்காதன்னு சொல்றாரு. சில விஷயம்லாம் பேசுற விஷயங்கள் பாருங்க நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம அந்த பாவத்துக்குள்ள இருப்போம், அந்த செயல்ல இருப்போம். அந்த வார்த்தை வருவது கடினமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். உடனே இது நமக்கு பேசல யாருக்கும் அப்படின்னு பேர முடியாது. தேவன் நமக்காக பேசுகிறவர். ஏன்னா தேவனை என்னை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. யாருக்காக தெரிந்தெடுத்திருக்கிறாரு? தேவனுடைய வேலையை செய்யும்படி. தேவனுடைய வேலையை அப்போ எப்படி தாவீதை தெரிந்தெடுக்கிறாரு, அப்போ தாவீதை எப்படி பயன்படுத்த விரும்புகிறாரு பாருங்க. பரவாயில்ல, அவன் நான் தெரிந்தெடுத்தேன். அமலேக்கரை அழிக்கணுங்கிற என் சித்தம். அமலேக்கருடைய சுபாவத்தை அகற்றணும், முற்றி சுட்டறி. ஆனா சவுலுக்குள்ள அமலேக்கரை அழிக்க விருப்பம் வரல, அவங்களுடைய பொருட்களை அழிக்க விருப்பம் இல்லை. அந்த பொருட்களை இச்சித்தான், ஆசைப்பட்டான். கர்த்தர் அவனை தள்ளினார். அந்த இடத்துக்கு இன்னொருத்தரை கர்த்தர் கொண்டு வந்தார். நீ இருக்கிற இடத்துல உயர்த்தப்பட நினைக்கிறையா, ஆனால் தள்ளப்பட நினைக்கிறீங்களா? நம்மளை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். நான் எதுக்கு தெரிந்து கொண்ட உடனே, அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். உன்னை கர்த்தர் என்ன வேலைக்கு தெரிந்தெடுத்தாரோ, உன்னை புருஷனா தெரிந்து வச்சிருக்கிறாரு, மனைவியா தெரிந்து வச்சிருக்கிறாரு, பிள்ளையா தெரிந்து வச்சிருக்கிறாரு, ஊழியனா தெரிந்து வைத்திருக்கிறாரு, ஒரு வேலைக்காரன் வைத்திருக்கிறாரு. எந்த இடத்துல வேலைக்கு வைத்திருக்கிறார், அந்த இடத்துல எவ்வளவு உண்மையா இருக்க முடியுமோ அவ்வளவு இருக்கு. அந்த பொறுப்பை கரெக்டா செய்யுங்க, ஜாக்கிரதையா செய்யுங்க, அசட்டை பண்ணிடாதீங்க. நம்மள வேலைக்கு போற விஷயத்துல கூட சரியானது வேலைக்கு என்ன செய்யணும்? 10 மணினா 10 மணி நம்ம அங்க இருக்கணும். எதிர்பாராம ஒரு சம்பவம் நடக்குது, அது வேற விஷயம். ஆனா கூடுமான மட்டும் அந்த வேலை செய்யற இடத்துல எவ்வளவு உண்மையா இருக்க முடியுமோ. எப்படி யோசிக்கன்னா, என்னால இவங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்க முடியும். யோசேப்புக்குள்ள அந்த உண்மை இருந்தது. ஆனாதான் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மைங்கிறது ரொம்ப முக்கியங்க. அப்போ இந்த இடத்துல கவனித்து பாருங்க. நீங்கள் பரிசுத்த ஆவியின் இடத்துல பொய் சொல்லும்படிக்கு சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்ன? அந்த ஒரே காத்து மனதில் வச்சிடுங்க. இப்ப ஜெபிக்க கடந்து போகலாம். நம்முடைய இருதயத்தை கொஞ்சம் கர்த்தர்கிட்ட கொஞ்சம் திறப்போம். ஆண்டவரே, எனக்குள்ள இப்ப என்ன இருக்குது? அப்போ அந்த செயலை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நான் இதெல்லாம் செய்யறேன்னா அப்ப என் இருதயத்துல என்ன இருக்குது? பிசாசு என்னை நிரப்பி வச்சிருக்கிறான். அதனால நான் இந்த காரியத்தை செய்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு என் இருதயத்தை ஆண்டவரே நான் திறக்கிறேன் ஐயா. எனக்குள்ள இருக்க அசுத்தங்கள் வெளியே போகட்டும். எனக்குள்ளே பரிசுத்த ஆவியை தாரும். பரிசுத்த ஆவியை நிரப்பும். நான் இன்னைக்கு மனம் திரும்ப விரும்புகிறேன் ஐயா. மனம் திரும்ப விரும்புகிறேன் ஐயா. வேதம் சொல்கிறது, மனம் திரும்புகிற ஒரே பாவியில தான் பரலோகத்தை பெரிய சந்தோஷத்தை கொடுக்க முடியும். நீ பரலோகத்தை சந்தோஷத்தை கொடுக்க தேவன் விரும்புகிறார். அதுக்கு அவனை தெரிந்தெடுத்தாரு. நீ தேவன் அறியாம இருந்த ஒன்ன தேவன் தெரிந்தெடுக்க ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. எல்லாரும் முடிந்தவர்கள் முழங்கப்பட்டிடுவான்.